வெல்கம் டு ராஜின் நலபாகம். இன்னைக்கு தக்காளி சொதி தாங்க பார்க்க போகிறோம். சொதினாலே தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுன்னு தெரியும் எல்லாத்துக்கும். இது நம்ம மற்ற காய்கறி எதுவும் சேர்க்காம வெறும் தக்காளி மட்டுமே வச்சு செய்ய போகிறோம். இடியாப்பத்துக்கு பாயா குருமா எல்லாமே சாப்பிட்ருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த காரம், தக்காளியோட அந்த புளிப்பு, தேங்காய் பாலோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து இது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் புது தேங்காய் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் முழு தேங்காய், ஒரு முழு தேங்காயோட பால் எடுத்துக்கலாம். இதை சில்லு போட்டுட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். ஜாரில் சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு 2 தடவை பால் எடுத்துக்கிட்டால் போதும். இது ஃபஸ்ட்டு பால் நல்லா அரைச்சதை வந்து வடிகட்டி எடுத்துட்டு திருப்பி அதே சக்கையவே வந்து மறுபடியும் ஜாரில் சேர்த்து திருப்பி 2வது பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. பாருங்கள், மறுபடியும் 2வது அதே போட்டுட்டு பால் எடுத்துக்கலாம். 2 தடவை மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு முழு தேங்காவோட தேங்காய் பால் நம்ம எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுக்கும்போது கரண்டியில் அது மாதிரி ஒட்டுது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதம். 2 வெங்காயம், 4 தக்காளி, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மினிமம் வந்து ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை தனியாக அப்படி கீறிட்டு விதையெல்லாம் தட்டிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சொதி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், உளுந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் போடுங்க. கடலைப்பருப்பும் அதே மாதிரி ஈக்குவலாக, உளுந்துக்கு ஈக்குவலாக கடலைப்பருப்பும் சேர்க்கணும். 2-2.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருக விடாமல் ஓரளவு நம்ம வாயில் மென்று சாப்பிட்ற அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த அளவுக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் செவந்த உடனே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்பவும் செவக்கவும் கூடாது, அதே நேரத்தில் வதங்கவும் கூடாது. அந்த மாதிரி, அதாவது நம்ம பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து நமக்கு மென்று சாப்பிட்ற பதத்துக்கு இருக்கணும். அதோட பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் ஒன்றா சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி அந்த சாறு எல்லாமே அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட எல்லாத்துலேயும் ஒன்றா சேர்ந்து வரணும். பாருங்கள், நல்லா குழச்சி விடுங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு பிஞ்சு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது அதையும் கலந்து விட்டுட்டு தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிய விடக்கூடாதுங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி சூடேறி ஆவி வர மாதிரி இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இடியாப்பத்துக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். சாதத்துக்கும் இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.